ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு தான் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இந்த மட்டன் குழம்புக்கு தேங்காய் பால் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. அது கூட ஒரு கொத்து கறிவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தேவையான மசாலா பொருட்களை சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பட்டைகிராம் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாம் சேர்த்தி மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நம்ம இப்போ கழுவி வச்ச மட்டனை இது கூட சேர்த்திக்கணும். மட்டனில் மசாலா பர அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கணும். உப்பு சேர்த்தனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். மட்டன் நல்லா வேகிறதுக்கு இப்போ நம்ம மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு குக்கர் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடணும். 4 விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காவை அறுத்து எடுத்துக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 4 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 போதும். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் அதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அது கூட நான் 3 கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கிழங்கும் அறுத்து வச்சுருக்கேன், சேர்த்திக்கணும். எல்லாம் நல்லா வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிக்கணும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து அதில் கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான மட்டன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.